பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்த ஆண்டவரை நோக்கி இந்த காலவேளையிலும் துதிக்க தந்த கிருபைக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 12வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பிரைஸ் காட். கவலை மனிதனுடைய செயல்திறனை குறைத்துவிடும். கவலை ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். கவலை ஒரு மனிதனுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை இழக்கப்படும். இந்த கால வேளையில தேவன் நமக்கு சொல்லுகிற, கவலைப்படுகிறது, நீ எதை செய்ய போகிறாய்? நீ உன்னுடைய நன்மையை இழக்கப் போகிறாய், உன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்கப் போகிறாய், உன்னுடைய பலத்தை இழக்கப் போகிறாய். நீ எடுக்க வேண்டிய தீர்மானங்களில் சரியான தீர்மானத்தை எடுக்க முடியாமல் பேதலித்து போய்விட போகிறாய். ஆகவே 1000 பிரச்சனைகள் இந்த பூமியில் எல்லா மனிதர்களுக்கும் வரும்போது அதை நினைத்து கவலைப்பட்டு அப்படியே ஒடுங்கி போய்விடாதபடி, மாறாக ஆண்டவரை நமக்கு இதுக்கு ஒரு மாற்று வழியை போராட்டம் உங்களுக்கு உண்டு என்று தானே சொன்னார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதபடி, அல்லேலூயா. ஆண்டவர் பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டபடியே ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனிடத்தில் நம்முடைய காரியத்தை அறிக்கையிட செயல்படுத்த நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கவலைப்பட்டு சோர்ந்து போவதனால் ஒன்றும் உனக்கு நன்மை வருவதில்லை, மாறாக தீமை வரும் என்பதை இந்த நாளில் அறிந்து, ஆண்டவரே என்னுடைய கவலைகள் இது. அன்னாள் தன்னுடைய அந்த கவலை, அந்த பாரத்தை எல்லாமே தேவனுடைய பாதத்தில் ஊற்றிவிட்ட பின்பு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அல்லேலூயா. ஆகவே நாம் தெளிவந்த புத்தியுள்ளவர்களாயிருந்தால் தான் காரியத்தை செய்ய முடியும். இருக்கிற காரியத்தை, மீதமுள்ள அநேக கடமைகளை நம்முடைய உத்தரவாதங்களை செய்ய அது பயனுள்ளதாயிருக்கு. இந்த கால வேளையில எல்லா கவலைகளையும் கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள், இறக்கி வைத்து விடுங்கள், அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள், என்னுடைய கவலை எல்லாம் உடைய சந்நிதியில் வைக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்ற ஆண்டவருடைய சந்நிதியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒருமித்து எல்லா கவலைகளையும் தேவனிடத்தில் இறக்கி வைப்போம். மாற்றங்கள் சம்பவிக்கட்டும். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் உடைய சந்நிதியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யார் யார் இந்த நாளிலும் கர்த்தாவின் நாளையை குறித்து, தேவைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, படிப்பை குறித்து, வேலையை குறித்து, ஆண்டவரே பண நெருக்கத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் தப்பிக்கிற ஒரு வழி உண்டு என்பதை என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறேன். அந்த கவலைகளை உம்முடைய சந்நிதியில் வைத்துவிட்டு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் நமக்கு தெரியப்படுத்த இந்த காலையில் எல்லா இருதயங்களிலும் ஒரு போல்ட்னஸை, தைரியத்தை தருவீராகப்பா. விசுவாசத்தின் உறுதியை தருவீராக தகப்பனே. கவலைப்பட்டு அப்படியே தன்னை மாய்த்து கொள்ளாதபடி, கவலையினால் அப்படியே தன்னுடைய கடமைகளை செய்ய இயலாதவர்களாய் போகாதபடிக்கு சந்தோஷத்தோடு கவலைகளை உம்முடைய சந்நிதியில் இறக்கி வைத்துவிட்டு விடுதலை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு ஜெயத்தோடு நமக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஜனத்தோடும் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவலையை விட்டு ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். God bless you. Praise God.